Welcome viewers. This is our Treasures of English. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா O. Henry எழுதின Archive Reformation அந்த ஸ்டோரி தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். As usual தாங்க வழக்கமா ஒரு வர்க் பார்க்கிறதுக்கு முன்னாடி அத எழுதின ரைட்டர்ஸ் பத்தி பார்த்தோம் இல்லைங்களா? So O. Henry பத்தியும் அவர் எழுதின அந்த ரைட்டிங்கான Archive Reformation பத்தியும் பார்த்துடலாம் வாங்க. Archive Reformation அப்படினா அந்த டைட்டிலே இருக்கு. Archive அப்படினா திருத்தப்பட்ட, ரெஃபர்மேஷன் அப்படின்னா ஒரு புரட்சி, ஓகேவா? ஒரு வித மறுமலர்ச்சி மாதிரி. ஏதோ ஒரு தப்பு பண்ணுவங்க மனசு மாறி நல்லவரா மாற அந்த ஸ்டோரி தாங்க இதுலேயும் ஒரு பிரிசனர் இருக்காரு. அதாவது ஒரு குற்றம் செஞ்ச ஒரு ராபர்ட் பண்ண ஒரு திருட்டு தொழில் செஞ்சவன் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறை தண்டனைக்கு பிறகு தன்னுடைய மனம் திருந்தி நல்ல மனுஷனாக வாழறாங்க. அந்த ஒரு ஸ்டோரி தாங்க இது. நம்ம வில்லியம் சிட்னி போர்ட்டர் அவருடைய பெண் நேம்னா புனைப்பெயர். அவருடைய புனைப்பெயர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓ. ஹென்றி. அவர் எப்போ பிறந்திருக்காருன்னா செப்டம்பர் 11, 1862 ஆண்டு. இறந்தது வந்து ஜூன் 5, 1910. அவர் வந்து ஒரு அமெரிக்கன் ரைட்டர். அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஷார்ட் ஸ்டோரிஸ், நிறைய போயட்ரி, நான் ஃபிக்ஷன்ஸ் எல்லாமே வந்து எழுதியிருக்காரு. இவருடைய ஒர்க்ஸ் ஆன த கிஃப்ட் ஆஃப் த மேகி, த டப்ளிசிட்டி ஆஃப் ஆர் கிரேவ்ஸ் அண்ட் த ரேன்சம் ஆஃப் ரெட் ஷீப், இது எல்லாமும் அவரோட ஃபேமஸான நாவலான கேபேஜஸ் அண்ட் கிங்ஸ், இது எல்லாமே அவருடைய நேச்சுரல் இயற்கையிட அவர் கொண்ட அன்பையும் அதை அப்சர்வ் பண்ணுற அந்த விதம், அது அவருடைய அழகான கிளியரான நரேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸை பற்றியும், அது மட்டும் இல்லாமல் இவருடைய எல்லா ஒர்க்ஸுமே, எல்லா ஷார்ட் ஸ்டோரிஸ், நாவல்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா ஒரு சர்ப்ரைஸான எண்டிங்ஸை கொடுக்குற மாதிரி இருக்குங்க. இப்போது ரிட்ரீவ் ரெஃபர்மேஷனுங்கிறது ஒரு ஷார்ட் ஸ்டோரி. அது எழுதினவர் தான் ஓ. ஹென்றி. அவர் வந்து ஒரு அமெரிக்கனான ஆத்தர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த ஸ்டோரி எப்போ ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1903, அதாவது 1903 காஸ்மோபாலிட்டன் மேகசைனில் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அப்போ பப்ளிஷ் பண்ண அதோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்ரீவ் ரீஃபார்ம், அவ்வளோதான். ரெட்ரீவ் ரீஃபார்ம் அப்படின்ற டைட்டிலில் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா அந்த வேர்டுக்கே நிறைய டைம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய விஷயங்களில் சேஞ்ச் பண்ணி அந்த டைட்டிலோட நேமையே சேஞ்ச் பண்ணி நிறைய விதமாக நிறைய நேம்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலியஸ் ஜிம்மி வேலண்டைன், ரெட்ரீவ் ரெஃபர்மேஷன், அப்புறமா வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த அஃபேர்ஸ் ஆஃப் ஜிம்மி வேலண்டைன் அப்படின்னு 3 விதமான டைட்டிலில் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு ஸ்டோரி தான், சேம் ஷார்ட் ஸ்டோரி தான். பட் அதோட டைட்டில்ஸ் வந்து வெவ்வேறாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஒவ்வொரு இயரில் ஒவ்வொரு விதத்தில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவர் எழுதின ஷார்ட் ஸ்டோரிஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 600 ஸ்டோரிஸ் வந்து எழுதியிருக்காரு. அது எல்லாமே வந்து எப்படி இருக்கும்னா பிளாட் எல்லாமே வந்து அன்எக்ஸ்பெக்டடான ட்விஸ்ட் வச்சு கொடுத்துருப்பாரு அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இவர் 20th century அண்ட் 19th centuryயில் யூரோப் அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸை பற்றி தான் வந்து அவரோட ஒர்க்ஸில் வந்து ரொம்பவே வந்து போர்ட்ரே பண்ணி சொல்லியிருப்பார். அதாவது ஒரு ஆர்டினரி பீப்புள், சாதாரண மனுஷங்க அவரோட லைஃப்பை வந்து எப்படி லீட் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி அவரோட ஒர்க்ஸில் வந்து ரொம்ப சூப்பராகவே கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாருங்க. ஸோ ஓ. ஹென்ரியோட ஒர்க்ஸான நம்ம ரெட்ரீவ் ரெஃபர்மேஷன்ஸ் வந்து 1920 அண்ட் 15 ஆண்டுகளில் வந்து ஆலியஸ் ஜிம்மி வேலண்டைன் அப்படின்ற டைட்டிலில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுவே வந்து 1 மணி நேரமாக வந்து ஒரு லாங்கான ட்ராமாவாக வந்து பிபிஎஸ் அமெரிக்கன் பிளே ஹவுஸில் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அப்போ அதோட நேம் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் ரிவெஞ்ச் அப்படின்ற டைட்டில் இருந்துச்சு. அடுத்து ரேடியோ சீரியஸாகவும் அவருடைய வாக்ஸை வந்து எனாக்ட் பண்ணாங்க. அந்த ரேடியோ சீரியஸில் வந்து அவர் கொடுத்த டைட்டில் வந்து த அஃபேர்ஸ் ஆஃப் ஜிம்மி வேலண்டைன். இந்த மாதிரி நிறைய டைட்டிலில் நிறைய நேம்ஸை வந்து சேஞ்ச் பண்ணி அவருடைய ஷார்ட் ஸ்டோரிஸை வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. நிறைய மூவிஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ இவரோட ஒர்க்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகான அழகுக்கு இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரியும் சாதாரண மனுஷங்களை வந்து போர்ட்ரே பண்ணுற மாதிரி தான் இருக்குங்க. இதில் இவர் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த மெயின் கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிம்மி வேலண்டைன். ஸோ ஜிம்மி வேலண்டைனை என்ன மெயின் கேரக்டராக வச்சு எடுத்ததுனால தான் அவருடைய எல்லா ஒர்க்ஸ்லேயுமே வந்து வேலண்டைன்ஸ் ரிவெஞ்ச், ஜிம்மி வேலண்டைன், ஆலியஸ் ஜிம்மி வேலண்டைன், த அஃபேர்ஸ் ஆஃப் ஜிம்மி வேலண்டைன் அப்படின்ற நேமில் அவர் கொடுத்துருக்காரு. ஸோ ஓன்றியர் வந்து அவருடைய ஒர்க்ஸ் எல்லாமே வந்து அளவுக்கு அதிகமான அவார்ட்ஸ் வாங்கி கொடுக்குற மாதிரி இருந்துச்சுங்க. அவர் எழுதின ஷார்ட் ஸ்டோரிஸில் 20 ஷார்ட் ஸ்டோரிஸ் வந்து அமெரிக்கன் பீரியாடிக்ஸில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காருங்க. எல்லாமே அவருடைய பென் நேம், அதாவது புனைப்பெயரான ஓ. ஹென்றி அப்படின்ற நேமில் தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த பிளே எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பிரிசன்னா என்னன்னா சிறைச்சாலை. ஸோ சிறைச்சாலையில் வந்து ஒரு பர்சன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிசன்ல இருக்கக்கூடிய ஷூ ஷாப்ல வந்து ஷூஸ் எல்லாத்தையும் வந்து ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பர்சனோட நேம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிம்மி வேலண்டைன். அவர் வந்து அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு தப்பு, அதாவது ராபரிஸ், ஏதோ ஒரு விஷயத்துல, திருட்டு விஷயத்துல வந்து அவர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால அவர் வந்து 4 years வந்து லைஃப் ஸ்ட்ரீட் தண்டனை வந்து அவர் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவர் வந்து ஜெயிலில் வந்து ரொம்ப நல்லா நடந்துக்கிட்டதுனாலே அவரோட நன்னடத்தை காரணமாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மாதத்துலேயே வந்து அவரை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அவர் ரிலீஸ் பண்ணி வர சொல்ல அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஷூஸ் எல்லாம் வந்து அவர் ரிப்பேர் பண்ணதுனால அவருக்கு $5 வந்து ஏர்ன் பண்ணியிருக்காரு. ஸோ ஆஃப்டர் அவர் ரிலீஸ் ஆகி வெளியே வந்ததும் அவரோட வீட்டுக்கு போகிறாரு. அவர் முக்கியமாக எந்த இடத்துல இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஃபேல தான் வந்து அவர் ஸ்டே பண்ணியிருப்பாருங்க. ஸோ அந்த கஃபேக்கு வந்து போகிறாரு. அந்த கஃபேயோட ஓனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டோட நேம் வந்து மைக் டோலன். ஓகேங்களா, அவர் தான் வந்து ஜிம்மி சிறை போகிறதுக்கு வந்து மெயின் காரணமாக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து அந்த கஃபேக்கு வந்து பார்த்ததுமே இவர் அரெஸ்ட் பண்ணி போனாங்க இல்லையா கஃபேலேருந்து, அப்போ அந்த இடம் எப்படி இவர் விட்டுட்டு போனாரோ அதே மாதிரி எல்லா பொருட்களும் அப்படியே தான் இருந்துச்சுங்க. எந்த ஒரு மாற்றமுமே இல்லாமல் இருந்துச்சு. ஈவன் இவர் அரெஸ்ட் பண்ண சொல்ல போலீஸ் ஆஃபீஸர் இருக்கார் இல்லையா பென் பிரைஸ், அவருடைய ஷர்ட்ல இருக்கக்கூடிய பட்டன் கீழே விழுந்துட்டு இருக்கும். அந்த பட்டன் கூட அந்த இடத்துல அப்படியே தாங்க இருக்கும். ஸோ இவர் அரெஸ்ட் பண்ண நாளில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அந்த பிளேஸு அப்படியே தாங்க இருந்துச்சு, எந்த ஒரு மாற்றமுமே இல்லாமல். அடுத்து வந்து ஜிம்மி என்ன பண்ணாருன்னா அவருடைய சூட்கேஸ் அங்கே இருக்கும். அந்த சூட்கேஸில் தான் வந்து பர்க்லரிஸ்னால் வந்து இந்த திருட்டு தொழிலெலாம் செய்வாங்க இல்லையா, ஸோ அதுக்காக வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த டூல்ஸ், அதுக்குள்ளே வந்து நிறைய சாவிங்க, பூட்டு, பொருட்கள் எல்லாமே வச்சுருப்பாங்க. அதாவது ஏதோ ஒரு வீட்டில் வந்து லாக்கை ஓப்பன் பண்ணுறதுக்கு, பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான கீஸ் எல்லாம். ஸோ அந்த சூட்கேஸ் அவர் பார்க்குறாரு, அவர் அதே இடத்துல தான் இருக்குது. அப்புறம் அவருடைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு போயிட்டு அவரோட டின்னர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு காஃபி குடிக்கலான்னு போகிறாரு. அவர் வச்சுட்டு அந்த பர்க்லரி டூல்ஸில் வந்து $1000 மதிப்பிலான பொருட்கள், குட் க்ளோத்ஸ் எல்லாமே வந்து அதுக்குள்ளே தான் வச்சுட்டு இருந்தாருங்க. அதுக்கப்புறம் அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு காஃபி எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அவர் ட்ரெயின் ஏறி அவர் எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஓல்டு ஃப்ரெண்டு மைக் டோலனை பார்க்கறதுக்காக போகிறாரு. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா அவரோட ஃப்ரெண்டு தான் வந்து இவர் வந்து பிரிசன் போகிறதுக்கு காரணமாக இருந்தார். ஆனால் பிரிசன்ல இருந்து அவர் வெளியே வரத்துக்கு முக்கிய காரணமாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டு மைக் டோலன் தான். ஸோ என்ன பண்ணுறாருன்னா அவருடைய கஃபேக்கு போகிறாரு. அந்த இடத்துல மிஸ் பண்ண எல்லா விஷயங்களையுமே எடுத்துகிட்டு போகிறாரு. ஓகேங்களா, பென் பிரைஸ் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுறாரு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜிம்மி வேலண்டைனுக்கு தெரியாமலே. ஒரு வாரம் கழிச்சு இவர் ரிலீஸ் ஆனதுமே வந்து மறுபடியும் அந்த ஏரியாவில் நிறைய திருட்டு தொழில்கள் வந்து மறுபடியும் ஆரம்பமாகுது. எப்படி ஆரம்பமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஜிம்மி வேலண்டைன் வந்து எந்த மாதிரியான டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி திருடுவாரோ களவாடுவாரோ அதே டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி இப்போ அந்த ஏரியாவில் திருட்டு நடக்குது. ஸோ எல்லாருமே யாரை சஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிம்மி வேலண்டைன் தான். ஏன்னா காரணம் என்னன்னா அதுக்கு முன்னாடி பிரிசன்ல இருக்கிற வரைக்கும் அந்த திருட்டு தொழில் நடக்கல. பட் இவர் பிரிசன்ல இருந்து வெளியே வந்து சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்து ஒரு வாரத்திலே வந்து இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடக்கிறதுனால எல்லாருமே யாரு மேலே சந்தேகப்படுறாங்கன்னா ஜிம்மி வேலண்டைன் மேலே சந்தேகப்படுறாங்க. பட் ஆக்சுவலி அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் யாரும் செய்யல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிம்மி வேலண்டைன் வந்து செய்யல. இருந்தாலும் ஜிம்மி வேலண்டைனுக்கு அவருடைய பழைய திங்கிங்ஸ், பழைய எண்ணங்கள் மறுபடியும் வருது. என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி நம்ம மீண்டும் திருடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. எங்கே திருடணும் அப்படின்னு அவர் பிளான் பண்ணுறாருன்னா ஒரு பேங்க்ல போய் திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிசைட் பண்ணுறாரு. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா பேங்க்குக்கு போகிறாரு. அந்த பேங்க்குக்கு போய் ஜிம்மி வந்து ஆக்சுவலி திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போவார். பர்க்லர் அந்த ப்ரூஃப் சேஃப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த டூல்ஸ் வச்சுருக்க அந்த பாக்ஸஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த பேக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போவார். அப்போ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஜிம்மி வேலண்டைன் வந்து எந்த ஏரியாவை சார்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்கோவர்ஸில் இருக்கக்கூடிய எல்மோர் அப்படின்ற பிளேஸில் தான் இருக்கார். அந்த பிளேஸ்ல இருக்கக்கூடிய பேங்க்லயே அவர் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறாரு, ராபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஸோ அவர் ராபர் பண்ண சொல்ல அங்கே யாரை பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யங் விமனை பார்க்குறாரு அந்த பேங்க்ல. அந்த விமனோட ஐஸை பார்த்ததுமே ஃபர்ஸ்ட் சைட்லேயே யாருக்கு ரொம்ப பிடிச்சிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிம்மிக்கே அந்த லேடியை வந்து ரொம்பவே பிடிச்சிடுது. அந்த யங் விமனோட அழகை பார்த்து ஜிம்மி வந்து என்ன பார்க்குறாரு, அவருடைய திங்கிங்கை வந்து மாற்றிக்க ஆரம்பிக்கிறார். ஏன்னா திருட்டணும் அப்படின்னு வந்தவர் அவரோட தாட்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த லேடி என்ன பண்ணணும், லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த லேடிக்காக நம்ம வாழலாம், நல்லவனா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மைண்டை வந்து அவர் சேஞ்ச் பண்ணிக்கிறாரு. அந்த விமனோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனபெல் ஆடம்ஸ். ஆனபெல் ஆடம்ஸ் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேங்க், அதாவது ஜிம்மி வந்து திருடணும்னு போனார் இல்லையா, அந்த பேங்க் ஓனருடைய பொண்ணு தான் வந்து யாருன்னா ஆனபெல்ஸ் ஆடம். ஸோ இப்போ அவளை பார்த்ததுமே அவளோட வந்து என்ன பண்ணுறாரு, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்ற மாதிரி அவளை லவ் பண்ண ஆரம்பிக்கிறார். அவளோட கண்களை பார்த்ததுமே காதல் வசப்படுறாரு. யாரு, ஜிம்மி வேலண்டைன்.
அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் மேலே வந்து அந்த ஜிம்மி வேலண்டைனுக்கு வந்து ஆனபெல் மேலே ஒரு வித அன்பு வர ஆரம்பிக்குது, லவ் வர ஆரம்பிக்குது. அப்புறம் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவளை பற்றி நிறைய வந்து கேட்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா அவர் எந்த ஒரு ஆக்ஷன்ஸ்லையுமே ஈடுபடாமல் நல்ல மனமாறி வந்துட்டாரு. அப்புறமா வந்து ரால்ஃப் டி ஸ்பென்சர் இருக்கார் இல்லையா, அவர் தான் அந்த பேங்கோட ஓனர். ரால்ஃப் டி ஸ்பென்சர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எல்மோரில் இருக்கக்கூடிய ஒரு ஷூ ஸ்டோரை வச்சு கொடுக்குறாரு. அந்த ஷூ ஸ்டோரில் யார் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜிம்மி வேலண்டைன். ஸோ திருடணும்னு நினச்சவர் இப்போ ஒரு அவருக்கு வந்து ஷூ ரிப்பேர் பண்ணுறதுலாம் ரொம்ப நல்லாவே தெரியும் இல்லைங்களா. ஸோ அதனால் ஷூ ஷாப் வந்து வச்சுட்டு ஷூ ரிப்பேரிங் ஒர்க் வந்து பண்ணுறாரு. ஸோ இப்போ வந்து எல்லாருக்குமே யாரை வந்து ரொம்ப பிடிச்சி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிம்மி வேலண்டைனை வந்து பிடிச்சிருது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து நல்ல மனசு மாறி இப்போ நல்ல விஷயமா என்ன பண்ணுறான், அவனோட லைஃப்பை லீட் பண்ணிக்கிட்டு வராரு. ஸோ ஆலியஸ் ஆஃப் அதாவது ரால்ஃப் ஸ்பென்சர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்மோரில் இருக்கக்கூடிய ஷூ ஸ்டோரை பார்க்குறாரு. அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆனபெல் ஆடம்ஸும் அந்த இடத்துல ஆனபெல் ஆடம்ஸும் போகிறாங்க அவங்களுடைய ஷூஸை வந்து மெயின்ட் பண்ணுறதுக்காக. அப்போ ஆனபெல்லுக்கும் யாரை ரொம்ப பிடிச்சிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜிம்மி வேலண்டைனை வந்து பிடிச்சிடுது. ஸோ அதுக்கப்புறமா ஜிம்மியோட ஃபேமிலியில் யாரும் வந்து இதுவாகணும் மிங்கிளாகணும்னு நினைக்கிறாங்கன்னா ஆனபெல்லும். ஸோ அதே மாதிரி தான் ஆனபெல்லோட ஃபேமிலியில் ஜிம்மியும் மிங்கிளாக நினைக்கிறாரு. ஸோ இப்போ ரெண்டு பேருமே ஜிம்மி வேலண்டைனும் அண்ட் ஆனபெல் ஆடம்ஸும் ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க, லவ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட போயிட்டு அந்த விஷயத்த சொல்கிறாங்க, ரால்ஃப் ஸ்பென்சர் கிட்ட இந்த மாதிரி மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அவர் வந்து அப்போஸ் பண்ணுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் ஆனபெலுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, ஒத்துக்கிறாரு ஜிம்மியை. இப்போ ஆனபெலோட ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கும் ஜிம்மியை வந்து ரொம்பவே பிடிச்சிடுது. அப்புறமா வந்து ஜிம்மி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் வந்து அவரோட ஃப்ரெண்டான பில்லிக்கு வந்து எழுதுறாரு. என்ன எழுதுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அவர் பர்க்லேட் பாக்ஸ் வச்சிருப்பார் இல்லையா, பர்க்லேட் டூல்ஸ் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸு $1000 மதிப்பிலானது. அதை எப்படியாச்சும் அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும், இனிமேல் நல்லவனா வந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவார். ஸோ அதனால ஜிம்மி வேலண்டைன் என்ன பண்ணுவாருன்னா ரால்ஃப் ஸ்பென்சர், ஹேடம் அவங்களோட ஃபேமிலியோட சேர்ந்து அதாவது ஆனபெல் இருக்காங்களே அவங்க ஃபேமிலியோட சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இருப்பாங்க. இந்த டைம்ல தான் பென் பிரைஸ் வந்து யார் அரெஸ்ட் பண்ண நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிம்மி வேலண்டைன். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, ஜிம்மி வேலண்டைன் அரெஸ்ட் ஆகி வெளியே வந்ததுல இருந்து தான் மறுபடியுமே வந்து அந்த ஏரியாவில் வந்து திருட்டு நடக்க ஆரம்பிக்குதுன்றதுக்காகவும் பென் பிரைஸ் வந்து இவரை வந்து கீப்பா வந்து அப்சர்வ் பண்றாரு, யாருக்கு தெரியாம வேலண்டைனுக்கே தெரியாம அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதனால அவர் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி பென் பிரைஸ் வந்து இவரை ஃபாலோ பண்ணிட்டு வராரு. இப்போ ஜிம்மி வேலண்டைன், ஹேடன், ஆனபெல் அப்புறம் அவங்களுடைய கசின்ஸ் மிஸ்டர் ஹேடம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூ பர்க்லர் ப்ரூஃப் இருக்கு இல்லைங்களா, அந்த வால்ட்டை வந்து அந்த பேங்க்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு ரொம்ப பெருமையாக வந்து காட்டுறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வச்சு தான் இது வந்து எல்லாமே ஈஸியாக வந்து ஒர்க் அவுட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பென் பிரைஸ் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த பேங்க்குள்ளே என்ட்ரி ஆகுறாரு. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனபெலோட ஃபேமிலி, அவங்களோட ஃபாதர், அவங்களோட மேரிட் சிஸ்டர்ஸ், அவங்களோட 2 யங் டாட்டர்ஸ் அதாவது அவங்களோட சிப்ளிங்ஸ் பார்த்தோம் இல்லையா, கசின் பார்த்தோம் இல்லைங்களா, அவங்களோட நேம் வந்து அகத்தா, அந்த ஒரு கேர்ளோட நேம் வந்து அகத்தா. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிச்சுவேஷன்ஸை பார்த்துக்கிட்டே இருக்க சொல்ல திடீர்னு வந்து பென் பிரைஸ் வந்து நம்ம ஜிம்மி வேலண்டைனை வந்து அரெஸ்ட் பண்ண வருவார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பேங்க்குள்ளே என்ட்ரி ஆகிட்டாங்க. பேங்க்கில் என்ட்ரி ஆன உடனே அந்த இடத்துல அவங்களுடைய கசின் பார்த்தோம் இல்லைங்களா, யாருடையது, ஆனபெலோட கசின், அதான் அவங்க அக்காவுடைய பசங்க இல்லைங்க, அதில் வந்து அகத்தா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வால்ட்டில் வந்து மாட்டிக்குவாங்க. ஸோ வால்ட்டில் மாட்டிக்கணும் அவங்கள செக்யூர் பண்ணலாம் எவ்வளவோ ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் யாராலையுமே என்ன பண்ண முடியாது, அவங்கள சேஃபே பண்ண முடியாது. அந்த லாக்கரை எப்படியாச்சும் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான், அந்த வால்ட்டோட லாக்கரை எப்படியாச்சும் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் அதுலேருந்து என்ன பண்ண முடியும், அகத்தாவை வந்து மறுபடியும் மீட்டு எடுக்க முடியும், காப்பாற்ற முடியும் அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு வராங்க. ஸோ அந்த டைமில் தான் நம்ம ஜிம்மி வேலண்டைன் அவர் கையில் வந்து பர்க்லேட் பாக்ஸ் வச்சுட்டு இருந்தாருன்னு சொன்னீங்களா பில்லி கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக. ஸோ அந்த பர்க்லேட் பாக்ஸில் இருக்கக்கூடிய டூல்ஸை எடுத்து அந்த வால்ட்டை என்ன பண்ணுறாரு, ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஓகேங்களா, ஓப்பன் பண்ணி அதுலேருந்து யாரை காப்பாற்றுறாருன்னா அகத்தாவை காப்பாத்திட்டாரு. ஸோ இந்த டைம்ல தான் கரெக்டா பென் பிரைஸ் அந்த இடத்துக்கு வராரு. ஸோ பென் பிரைஸ் என்ன நினைப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம்மி வேலண்டைன் அந்த வால்ட் ஓப்பன் பண்றாரு இல்லையா, அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணதுமே இவன் திருடுறதுக்காக தான் என்ன பண்றான், அந்த லாக்கரை ஓப்பன் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் ஹேண்டடா அவரை பிடிச்சிடுவாரு. ஆக்சுவலி ஜிம்மி வந்து ஓப்பன் பண்ணது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகத்தாவை அந்த லாக்கர்ல இருந்து வெளியில காப்பாத்துறதுக்காக தான், அந்த டோர் ஓப்பன் பண்ணி அவளை காப்பாத்துறதுக்காக தான். ஆனால் பென் பிரைஸ் வந்து என்ன நினச்சிக்குவாருன்னா இதை வந்து திருடுறதுக்காக தான் இங்கே ஜிம்மி வேலண்டைன் வந்திருக்கான், அதுக்காக தான் அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் கையும் களவுமா மறுபடியும் யார் அரெஸ்ட் பண்ண பார்ப்பாருன்னா மறுபடியும் ஜிம்மி வேலண்டைனை நம்ம நல்லவனா மாறி மனம் திருந்திட்டோம், ஆனாலும் நம்ம இப்போ என்ன பண்ணோம், நம்மளோட தொழிலால் நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவார். அதுக்கப்புறமா கடைசியில் நம்ம முன்னாடியே சொன்ன பென் பிரைஸ் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா ஜிம்மி வேலண்டைனை. ஸோ அவர் வாட்ச் பண்ணதுலேருந்தே தெரிஞ்சிடுச்சு ஜிம்மி வேலண்டைன் மனம் திருந்திட்டான் அப்படின்ற விஷயமும்.
அது மட்டும் இல்லாமல் அவர் ஆனபெல்லை வந்து மேரேஜ் பண்ணிக்கணும், நல்லவனா வாழணும்னு நினைக்கிற விஷயத்தையும் அவர் புரிஞ்சுக்கிட்டார். ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் நம்மளோட ONT ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கார். என்னென்னா, அரெஸ்ட் பண்ணுற மாதிரி யார் வரது, பென் பிரைஸ் வராரு ஜிம்மி வேலண்டைனை. ஆனால் அவர் அரெஸ்ட் பண்ணாமல் அந்த ஹேண்ட் கஃபை கழட்டி விட்டுட்டு ரிலீஸ் பண்ணிடுறாரு. யாருன்னா நம்ம ஜிம்மி வேலண்டைனை. ஏன்னா அவர் யாரை பற்றி புரிஞ்சுக்கிட்டாரு, ஜிம்மி வேலண்டைனை புரிஞ்சுக்கிட்டாரு. நீ போய் உன்னோட லைஃப்பை இனிமையாக வாழ், மனம் திருந்தி வாழ் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஜிம்மி முன்னாடி அவரோட விதியை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணான். இப்போ நாமளே வந்து மாட்டிக்கிட்டோம், சரி நம்ம மறுபடியும் ஜெயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ONT என்ன பண்ணுறாரு, ட்விஸ்ட்டை வச்சு பென் பிரைஸை வச்சு அவரோட லைஃப்பை லீட் பண்ணுறதுக்காக ஈஸியாக என்ன பண்ணுறாரு, அவர் ரிலீஸ் பண்ணிடுறாரு. இப்போ ஜிம்மி ஆனபெல்லை மேரேஜ் பண்ணி ரொம்ப ஹாப்பியான லைஃப்பை லீட் பண்ணுறாரு. ஸோ இதுதான் அந்த எண்டான ட்விஸ்ட். ஸோ எல்லாருமே நினச்சது என்னென்னா, ஜிம்மி வேலண்டைன் மறுபடியுமே அரெஸ்ட் பண்ணி போயிடுவாங்க அப்படின்னு தான். ஆனால் நம்ம ONT வச்ச கடைசி ட்விஸ்ட் என்னது, அவரோட லைஃப்பை லீட் பண்ணுறதுக்காக பென் பிரைஸ் என்ன பண்ணுறாரு, அலோவ் பண்ணுறாரு. இதுதான் எங்கள் ஆரட்ரிவ் ரெஃபர்மேஷன் ஸ்டோரி. இவ்வளோ நேரம் இந்த ஸ்டோரி கேட்டதுக்காக ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.